ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் வீட்லேயே அப்பளம் எளிதாக செஞ்சிடலாம். இப்போ டெய்லி என்னதான் குழம்பு வைக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணுற மாதிரியே டெய்லி என்னதான் பொரியல் செய்யுது. சில பொரியல்லாம் சில குழம்புக்கு சூட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம அப்பளம் வீட்டில் பொரிப்போம். அதே போல் வீட்டில் உரம்பரை வந்திருக்கும் போது, அதாவது கெஸ்ட்டு வந்திருக்கும் போது நம்ம அப்பளம் பொரிப்போம். குழந்தைங்களுக்கும் அப்பளம் ரொம்ப ரொம்ப பிடித்தமாக இருக்கும். எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? கிடையவே கிடையாதுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் தெரியுங்களா? ஒரே ஒரு டம்ளர் உளுந்து போதுங்க, நிறைய அப்பளம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கடையில் வாங்குற அப்பளத்தில் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கெல்லாம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறனால ப்ரெஷர் ஏறி போகும். நீங்கள் இப்போ வீட்டிலையே செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு வீட்டிலையே செஞ்ச திருப்தியும் இருக்கும். எப்படி நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நான் 3-4 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வெயில் கூட வேண்டியது இல்லைங்க. வீட்டுக்குள்ளாரையே நீங்க உணர்த்திட்டு நீங்க வச்சுக்கலாங்க. அப்பளத்தை எளிதான முறையில தயாரிச்சுக்கலாம். வெயில் எடுத்துட்டு போகணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி செய்யலாம்னா சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்ச மிக்சி ஜார்ல 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போதுங்க, 1 டம்ளர் குண்டு உளுந்து போதுங்க. நல்லா நைஸா நுணுக்கிக்கணுங்க. நைஸா நுணுக்கிட்டு நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா குரணையா இருக்கக்கூடாது. எடுத்து ஜலிச்சிட்டு திருப்பி போட்டு நல்லா நைஸா நுணுக்கி வச்சுக்கோங்களேன். இந்த 1 டம்ளர் உளுந்துக்கு உங்களுக்கு 50-52 அப்பளம் கிடைக்குங்க. ஈஸியா செஞ்சிடலாம். உளுந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க அப்படியே போட்டு நைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நைஸா நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. தெரியுங்களா? சரிங்க. இப்போ நீங்க அப்பளம் இட்டப்புறம் காய வைக்கிறதுக்கு வெயில்ல உணர்த்தினாலும் உணர்த்தலாங்க, வீட்டுக்குள்ளாரையே உணர்த்தினாலும் உணர்த்தலாங்க. வெயில்ல உணர்த்துற மாதிரி இருந்தால் 15-20 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதுங்க. வீட்டுக்குள்ள உணர்த்துற மாதிரி இருந்தால் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபேன் காத்துல உணர்த்தினீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு இது இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட விட்டுட்டு சாயங்காலம் போட்டுட்டு காலையில் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி காலையில் போட்டுட்டு நைட்டு கூட எடுத்துக்கலாங்க. எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துடலாம் பார்த்தீங்களா? திருப்பி போட்டு காஞ்சி நல்லா எடுத்து வச்சிடலாங்க. இது வீட்டுக்குள்ளாரையே வளர்த்துறது 3-4 மாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. நல்லா ட்ரை பண்ணி பாருங்களேன். வெயிலில் உணர்த்துறது 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம ஈஸி மெத்தட் தானே நம்ம செய்வோம். வாங்க. எப்படின்னா இப்போ நம்ம ஜலிச்ச மாவை போட்டுக்கணுங்க. அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க மாவு. எவ்வளோ ஈஸி பாருங்க. அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசை போடுறோங்க. பிசைஞ்சிட்டே வாங்க. ரொம்பவும் தளர பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிடுங்க. பூரி மாவு பதத்துக்கு கையில் ஒட்டாமல் வருங்க. அப்போ 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடுங்க. அப்புறமே கொஞ்சம் நேரம் 10-15 நிமிஷம் ஊறணுங்க. ஊறுன அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு 2-3 ஸ்பூன் போதுங்க. முதல்ல ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா திருப்பி 15 நிமிஷம் கழிச்சு 1.5 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதுங்க. நல்லா பிணைஞ்சினீங்கனாலே உங்களுக்கு கையில் ஒட்டாம நல்லா உங்களுக்கு பதம் தெரியுங்க. அதை சின்னதா பூரி மாவு மாதிரியே தேய்ச்சிட்டுங்க. உங்களுக்கு வேண்டி ரொம்ப 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 மெல்லிசா தேய்க்கணுங்க. உங்களுக்கு திருப்பி போட்டு அது ஒட்டாம வரத்துக்கு சப்பாத்தி கல்லில் அரிசி மாவு தூவிக்கோங்க, இல்லைன்னா மைதா மாவு தூவிக்கோங்க. மெல்லிசா ரொம்ப மெல்லிசா தேய்க்கணுங்க. பூரி பதத்துக்கு தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்லாவே மெல்லிசா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வேண்டிய பதத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்களேன். நல்லா ரவுண்டா வரணும்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்குன்னா சின்னதாக கூட கட் பண்ணி வச்சுட்டா நிறைய எண்ணெய் பிடிக்காது இல்லைங்களா? பொரிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது 1 டம்ளர் உளுந்துக்கு 50-52 இது அப்பளம் கிடைச்சதுங்க எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். இதை தேய்ச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று போட்டு
நீங்க வந்து ஃபேன் காத்துல உணர்த்துற மாதிரி இருந்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம அப்படியே வந்து பரப்பி வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்துலயே நல்லா உணர்ந்துடுங்க. நல்லா வந்து தட்டினா சத்தம் கேட்குற அளவுக்கு உணர்ந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நீங்க மேல வெயில்ல வந்து உணர்த்துற மாதிரி இருந்தா ஒரு 15 நிமிஷம் உணர்த்திட்டு திருப்பி போட்டுட்டு 20 நிமிஷத்துலயே எடுத்துடுங்க. நல்லா உணர்ந்துடுங்க. அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க நல்லாவே செய்வீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்லயே நம்ம செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்கும் வேணுங்கிறப்ப நம்ம பொரிச்சு கொடுத்துடலாம். நம்ம வந்து வீட்டுல வத்த குழம்பு, பருப்பு குழம்பு இதோட நம்ம எக்ஸ்ட்ராவா வறுத்து வச்சு சாப்பிடலாம். எக்ஸ்ட்ராவா பொரியலும் வச்சு சாப்பிடலாம். நம்ம வீட்லயே செய்யறதுனால உப்பு கம்மியா போடுறோம். வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம். எது வேணா நம்மளுக்கு தேவையானது போட்டுக்கலாம் இல்லைங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லபடியா இருக்கணுங்க, ஆரோக்கியமா இருக்கணும். இது எண்ணெயில பொரிக்கிறது ஆரோக்கியம் இல்லைன்னு இல்லை. இது தேவையானப்ப எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கங்க.